ஏ ரேஷ்மா, டீ குடுத்தியா வந்தியான்ட்டு இருக்க வேண்டிய நடி. அங்கே எதுக்கு நின்ன? அவங்களுக்கு சர்வ் பண்ண என்ன, நீ என்ன வேலைக்காரி அந்த வீட்டில்? நீங்கள் வேற ஆண்டி, சும்மா என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நின்னேன். சரி, அந்த ஆள் போயிட்டாரா எப்படி? போயாச்சு ஆண்டி. ரொம்ப இன்னும் கடுப்பேற்றிட்டே இருக்காரு அந்த ஆள். சும்மா பார்க்காம ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காரு என்கிட்ட. அவர் என்கிட்டயே அப்படி தான் பேசுவார். உன்கிட்ட பேசுறதுக்கு யாரை கேட்கணும்? அந்த ஆள்லாம் ஒரு ஆளுன்ட்டு தூர விடு. அப்புறம் அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி? அந்த ஷண்மு இருக்காள்ல, அவள் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்த நாள்லேருந்து இங்கே தானே இருக்கா. என்னமோ வெளியூருக்கு போன மாதிரில பேசிட்டு இருக்க. நீங்கள் வேற அத்தை, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க நான் பேசுகிறத. சரி சொல்லு என்னான்ட்டு. அவளும் பாலா அத்தானும் வெளியே போகிறாங்களாம். வெளியே போகிறாங்களா? ஏன்னா ஊர் சுத்த போவாங்க, வேற எதுக்கு போவாங்களாம்? ஏண்டி, பாலாக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அதுக்குள்ளே எப்படி வெளியே கூட்டிகிட்டு போவான்? அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டான். நீ பேசாமல் தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதே. நீங்கள் வேற அத்தை, நான் என் காதாலே கேட்டேன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கத. எனக்கு அதெல்லாம் தெரியாது. பாலாத்தனும் அவளும் வெளியே போகக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டான்டி. அவன் என்கிட்ட தானே வந்து சொல்லிட்டு போகணும். நான் பார்த்துக்கிடுறேன் விடு. ஆமாம், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடுறேன்னு தான் சொன்னீங்க. ஏதாவது ஒன்று நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை, இப்படியே தான் இருக்குது. சரி விடு, என்னத்த சொல்ல. அந்த ஷண்முவை எந்த வார்த்தையில் கேட்டாலும் அவள் உரைக்கவே மாட்டேங்க. அவளை என்ன செய்ய சொல்கிற? நீங்கள் நல்லா திட்டுற மாதிரி திட்டணும். இப்போ பார்த்தீங்கள்ல என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. அவன் இந்த வீட்டுக்கு வந்தது காணாதுன்ட்டு அவள் அக்காவை வேற இந்த வீட்டுக்கு வர வைக்க போகிறான். ஆமாம், அந்த மடைய ஆனந்த் இருக்கான்ல, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. வேற இப்படி தானே இருப்பான். அது எப்படி எத்த நடக்கும்? இவளோட அக்காவை கரெக்டாக அவங்க வீட்டுக்கு நம்பவே முடியலை என்னால். அதில் எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது. விசாரிப்போம், அமைதியாரு. அத்தை, பாலாத்தனும் அவளும் வர்றாங்க. கண்டிப்பாக பாருங்களேன், வெளியே போகிறத பற்றி தான் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் முடியாதுன்னு சொல்லுங்க. அம்மா. என்ன பாலா? அது ஒன்றும் இல்லை, ஷண்மு நானும் கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு போகிறோம். வெளியே போகிறீங்களா? ஆமாம், ஷண்முக்கு காலேஜில் ஒரு சின்ன வேலை இருக்குன்ட்டு சொன்னான். சரி, அதோட தான். இன்னைக்கு எனக்கும் லீவ் தானே, அதோட நாங்கள் லஞ்சும் வெளியே முடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்கள் எங்களுக்காக எதுவும் சமைக்க வேணாம். நீங்கள் வெளியே போங்க வாங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நம்ம ரேஷ்மா இருக்காள்ல, அவளுக்கு தான். ரேஷ்மாக்கா? அவளுக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை பாலா, அவளுக்கு 2 நாளாக நல்ல வயிறு வலி. பார்த்துக்கோ, உனக்கு இன்னைக்கு தானே லீவு. அவளை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லலான்ட்டு பார்த்தேன். அம்மா, ரொம்ப வலியாக தான் இருக்குது வயிறு. இல்லையே, அப்போ கூட நல்லா தானே டீ போட்டு வந்தா, திடீர்னு வயிறு வலிங்கிறீங்க. ஆமாம், விட்டு விட்டு வலிக்குது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, அப்போ நீங்களே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அதுக்கு எதுக்கு பாலா? நான் போயிடுவேன் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பாலாவாக இருந்தோம்னா என்ன ஏதுன்னு நல்லா விவரமாக கேட்டுட்டு வருவான்ல, அதனால தான். பாலா அப்பா இருந்தால் அவரையே போக சொல்லிடுவேன். அவர் இல்லையில ஊரில். என்னாச்சு ரேஷ்மா, ரொம்ப வயிறு வலிக்கா? ஆமாம் பாலா தான், ரொம்ப வயிறு வலியாக இருக்குது. ஊருக்கு போனாலாச்சா அப்பா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. 2 நாளாக நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். என்ன பண்ணுறது? அத்தை தான் சொன்னாங்க பாலா அத்தனுக்கு லீவ் இருக்கையில் போகலான்ட்டு. ஏன் வயிறு வலியை வச்சுட்டு இருக்க? நீ அப்பவே சொல்லியிருந்தா அப்பவே உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் காட்டியிருப்பேன்ல. அதுக்கு இல்லடா, உன்கிட்ட சொன்னா என் ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும்ல, அதனால. சரி, கஷாயம் அப்படி இப்படின்னு குடிச்சா சரியா வந்துருமேன்னு நினைச்சேன். அவளுக்கு இன்னுமே சரியா வரல பார்த்துக்கோ. அதான் உன்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். நீ என்னன்னு பார்த்தா இவ்வளோ கூட்டிட்டு எங்கேயோ போறேன்னு சொல்றியே, என்ன பண்ண? இல்லம்மா, ஷண்மு ஏற்கனவே தனியாக தான் காலேஜுக்கு போறேன்ட்டு சொன்னான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷ்மாக்கு வயிறு வலி தானே, அதனால அதையே ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடலாம். ஷண்மு கூட எப்பனாலும் வெளியே போய் சாப்பிட்றது பார்த்துக்கிடலாம். ரேஷ்மா, நீ ரெடியாகு. பாலா. என்ன ஷண்மு? என்ன பாலா, நான் ரெடி ஆயிட்டேன், புரியுதா உங்களுக்கு? நான் சாதாரண சுடிதாரில் போயிருப்பேன்ல, அப்போவே விடாம இப்போ வந்துட்டு அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்றீங்க. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, காலேஜ் விஷயத்தை நான் பார்த்துக்கிடுவேன்ட்டு. நீங்கள் தானே சொன்னீங்க உன் கூட நான் வர்றேன், வெளியே போய் சாப்பிடலான்ட்டு. இப்போ நான் எல்லாம் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இப்படி சொன்னா எப்படி? இல்லை ஷண்மு, என்ன பண்ணுறது, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. வெளியே போய் எப்படான்னு சாப்பிட்டுக்கிட்டு தானே செய்யலான்னு நினைக்கேன். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா, அவதான் முக்கியமா? எதையும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வலியால துடிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல வந்து இப்படி பேசிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்டே சொல்ல தானே செஞ்ச காலேஜுக்கு தனியா போறேன்ட்டு. அது அப்போ, இப்போ என் கூட தான் நீங்க வந்தாகணும். என்னாச்சு? ஷண்மு என்ன சொல்றா? அவரு என் கூட தான் வர்றாரு காலேஜுக்கு. நீங்க வேணா கொண்டு போய் ரேஷ்மாவை காட்டிட்டு வாங்க. சும்மா இரு. என்ன சும்மா இருக்கா? என் கூட வரேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி என் கூட வாங்க. அவளுக்கு தேவனா அவ போய் காட்டுவா. அவ என்ன சின்ன குழந்தையா? சும்மா இருன்னு சொல்றேன்ல. என்ன பிடிவாதம் இது? ஒருத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி வெளியே போய் சாப்பிட்றதா உனக்கு முக்கியமா? ஆமா, என்னமோ நான் தான் வெளியே கூட்டிட்டு போக சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத சண்டை இதெல்லாம். என்னடா பாலா, என்னாச்சு? ஷண்மு அவ கூட தான் வரேன்னு சொல்றாளா? சரி இருக்கட்டும், நீ போ. இல்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷண்மு தனியா போய்க்கிடுவேன்னு தான் சொல்றான். ரேஷ்மா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவோம். வயிறு வலின்னு சொல்றீல.
என்ன ரேஷ்மா பார்த்துக்கிட்டே இருக்க? போய் ரெடி ஆகு. அதான் உன் அத்தான் கூப்பிடுறான்ல ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன ஏதுன்ட்டு நல்லா நிறுத்தி நிதானமாக கேட்டுட்டு வாங்க, சரியா? மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வயிறு வலி சரியாயிடணும். இது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. வயிறு வலிங்கிறீங்க, ஹோட்டல் சாப்பாடுங்கிறீங்க, ரெண்டுக்கும் எங்கேயோ இடிக்குதே. அதுக்கு இல்லை, ஹோட்டல்லே நல்ல ஹோட்டல்லாம் இருக்க தானே செய்யுது முன்ன பின்ன. ஆனால் பசியால் அவள் தாங்க மாட்டாள்ல, அதனால தான் சொன்னேன். அது சரி. ஷண்மு, காலேஜ்க்கா கிளம்புற? இல்லை, நான் போகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போகணுமோ கூட்டிகிட்டு போங்க. இவன் ஏன் தேவையில்லாமல் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? ரேஷ்மா, நீ போய் ரெடி ஆயிட்டேன்னா கிளம்பலாம். அத்தான், நான் இப்போவே ரெடியாக தான் இருக்கேன். ரெடி ஆகணும்னு ஒன்றும் தேவையில்லை. வயிறு வலியை மட்டும் போய் காட்டிட்டு வந்தால் போதும். கபோர்டில் என்னோட பர்ஸ் இருக்கும், அதில் காசு எடுத்துகிட்டு போ, சரியா ரேஷ்மா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தான், பரவாயில்ல. இருக்கட்டும், கிளம்பு, போலாமா? சரிங்க தான். ரேஷ்மா, நல்லா நிறுத்தி நிதானமா டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா, சரியா? நீ மட்டும் தனியாலாம் போகாத, அத்தானே சேர்த்து கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. என்னடி, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. கொஞ்சம் மூஞ்சி சிரிச்ச மாதிரி வையேன். சரிங்க அத்தை. அப்ப நான் கிளம்பட்டா? இங்க பாரு, அவன்கிட்ட எவ்வளவு முடியுமோ மனசை மாத்த பாரு, புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை, வரேன். சரி. எப்படியாச்சும் பாலாக்கும் ரேஷ்மாக்கும் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏய், இன்னும் நீ கிளம்பல? இதெல்லாம் உங்களோட வேலை தானே? நல்லா இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு? கொஞ்சம் கூட அறிவில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓஹோ, அறிவில்லாத வேலையா? எதுடி அறிவில்லாத வேலை? நீ பண்ணதை விடவா நான் அறிவில்லாத வேலை பார்க்குறேன்? பின்ன நானும் அவரும் இன்னைக்கு ஆசை வெளியே போலான்ட்டு இருந்தோம், அதை கெடுத்து விட்டுட்டீங்க. கண்டிப்பா அவளுக்கு வயிறு வலி கண்டிப்பா இருந்தே இருக்காது. தேவையில்லாத பிளான் தானே போடுறீங்க. பாலாக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏய், என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க? யாருக்கிட்டே பிளான் போட்டு இருக்கா? தேவையில்லாத வேலைலாம் அங்கே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ரேஷ்மாக்கு உண்மையிலே வயிறு வலி தான், அதனால தான் பாலா கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். தேவையில்லாம உனக்கெல்லாம் தெரியுமோ? ரொம்ப நடிக்காதீங்க அத்தை. உங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், அந்த ரேஷ்மாவை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. அப்படியா? நல்லா தெரியுமா? அப்ப பெட்டியை தூக்கிட்டு வீட்டை பார்க்க கிளம்ப வேண்டியனே, இன்னும் எதுக்கு இடத்த அடைச்சிட்டு கிடக்க? ஏன் அத்தை, கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு? ஏய், இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன பிறவிகளோ தெரியலப்பா. இதுங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு சும்மா இருந்துடலாம், எல்லாம் இந்த பாலாவை சொல்லணும். ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே போறாரு பாரு. இவனுக்கெல்லாம் ஒரு மானங்கிட்ட லவ். இவன்லாம் எதுக்கு லவ் பண்ணா என்ன? தேவையில்லாம கல்யாணம் பண்ணதே வேஸ்ட் போல. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவளை போய் ஹாஸ்பிட்டலில் காட்ட போறானா? ஆளு மூஞ்சையும் பேரு. வயிறு வலி அம்மா, வயிறு வலி. வரட்டும், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேதி மாத்திரையை கலந்து கொடுக்குறேன். அப்போ எப்படி வயிறு வலிக்குன்னு பார்ப்போம். உண்மையான வயிறு வலின்னா என்னன்னு தெரிஞ்சாதானே போய் சொல்லாம இருப்பா அவ. திமிரிலே அலையிற திமிரில் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி இந்த வீட்டை விட்டு நீ ஓடுறதுக்கு. நல்ல வேலை பாலா என் பேச்சை கேட்டு ரேஷ்மாவை அழைச்சிட்டு போயிட்டான். இல்லைன்னா இவ முன்னாடி மூக்கரு தான் பட்டு நிற்கணும். பாலாக்கும் இடையில இடையில மூளை இருக்க தான் செய்யுது. என்ன செய்யறது தெரியாம இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவ அக்காவையும் எப்படியாச்சும் பெரிய மாமா வீட்டுக்கு வராத மாதிரி தடுத்துடணும். அந்த வேலையில இறங்கணும் இனி. இன்னொரு அண்ணன் பொண்ணு யாராச்சும் இருந்தாலாச்சு ஆனந்துக்கு கட்டி வச்சு அந்த வீட்டு சொத்தை ஃபுல்லாக எழுதி வாங்கலாம். அது இல்லாமல் போச்சு, ரேஷ்மாவும் ஒத்த கால நிற்கிறா. இவன் தான் வேணும்ன்ட்டு என்ன பண்ணுறது?